அன்பான பார்வையாளர்களே, ஆன்மீகம் ஏய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கார்த்திகை தீபம் பற்றிய ஒரு குட்டி கதை. முன்னொரு காலத்தில் திருவண்ணாமலை மலையில் அருணாச்சலேஸ்வரரும் உமாதேவியும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நாங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று சண்டை வந்தது. இருவரும் அகந்தையில் சிவபெருமானை நோக்கி ஓடினார்கள். சிவபெருமான் ஒரு ஒளித்தூணாக மாறினார். இந்த தூணின் மேலேயும் கீழேயும் சென்று முடிவைப்பார் என்றார் சிவன். பிரம்மா மேலே பறந்தார். விஷ்ணு கீழே தோண்டினார். ஆனாலும் இருவராலும் முடிவைக் காண முடியவில்லை. விஷ்ணு தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா பொய் சொல்லி மேலே சென்று தாழம்பூவைக் கொண்டு வந்தேன் என்றார். உடனே சிவன் கோபமாகி பிரம்மாவின் 5வது தலையை துண்டித்தார். இனி நீ பூஜைக்கு உரியவனில்லை என்று சாபமும் கொடுத்தார். அந்த ஒளித்தூணே அன்று கார்த்திகை பௌர்ணமி அன்று அருணாச்சலமலை உச்சியில் மகா தீபமாக எரிந்தது. அதை பார்க்கும்போது எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கும் அகந்தையும் பொய்யும் எரிந்து சாம்பலாகி உண்மையான ஒளி மட்டுமே மிஞ்சும் என்று சொன்னார்கள். இன்றும் கார்த்திகை தீபத்தன்று லட்சக்கணக்கான மக்கள் அந்த மலை உச்சியில் எரியும் மகா தீபத்தை தரிசித்து அருணாசலா என் அகந்தையை எரித்தருள் என்று மனதார வேண்டுகிறார்கள். இந்த கார்த்திகை தீபத்தன்று உன் மனதிலும் ஒரு சின்ன விளக்கு ஏற்றிக்கோ. அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா. இனிய கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்ற பக்தர்களோட பகிருங்கள்.